உங்களுக்கு தெரியுமா, ஒரு மதத் தலைவர் தன்னை கிறிஸ்துவின் மறுபிறவி என்று சொல்லி எவ்வளவு பேரை ஏமாற்ற முடியும்? டேவிட் கோரேஷ் என்ற நபர் டெக்சாஸில் ஒரு கூட்டத்தை நடத்தினார். அவர் தன்னை கடவுள் என்று சொன்னார். நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை சேகரித்தார். 1993 FBI அவரை கைது செய்ய வந்தது. ஆனால் அது பயங்கர தவறாக போனது. 51 நாட்கள் முற்றுகை போட்டார்கள். உரத்த இசையை ஒலிக்கவிட்டார்கள். மின்சாரத்தை துண்டித்தார்கள். டாங்குகளால் கட்டடத்தை இடித்தார்கள். கடைசியில் விஷ வாயுவை உள்ளே செலுத்தினார்கள். திடீரென்று நெருப்பு பற்றியது. 25 குழந்தைகள் உட்பட 76 பேர் இறந்தார்கள். இன்றும் யார் அந்த நெருப்பை மூட்டியது என்று தெரியவில்லை. FBI-யா அல்லது கோரேஷின் கூட்டத்தினரா? இது வாகோ சம்பவம், வரலாற்றின் கொடூரமான உண்மை.